அஸ்லி அப்சானா, இதுதான் நம்ம வாங்கியிருக்க புது வீடு. இந்த வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண வந்திருக்கோம். சரிங்கம்மா. சரி, நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறப்ப சேட்டை செய்யாமல் அமைதியாக இருக்கணும். பெயிண்ட்டுக்கார அண்ணன் வரந்தண்டிக்கும் நீங்கள் அமைதியாக சேட்டை பண்ணாமல் விளாண்டுட்ருங்க. வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க பொருள்லாம் கீழே போட்டுறாமல் உடைக்காமல் சூதானமாக இருக்கணும். மேலே கீழே விழுந்துரும்ல. சரிங்கம்மா. நாங்கள் பெயிண்ட் அடிக்கிற அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்மா. நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ண வேணாம். நீங்கள் சேட்டை செய்யாமல் அமைதியாக இருந்தால் போதும். எதுவுமே பண்ண மாட்டோம்மா. சேட்டை செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும்மா. சரிங்கம்மா, நாங்கள் எதுவும் சேட்டை பண்ணலை. பெயிண்ட் அங்கிள் வரந்தண்டிக்கு நீங்கள் அமைதியாக போய் உட்காருங்க. வந்ததுக்கப்புறமா அம்மா உங்களை கூப்பிட்றேன். சரியா? சரிங்கம்மா. எப்போம்மா வருவாங்க? இன்னும் ஆளவே காணோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இப்போ தான் பைக்கில் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நீங்கள் அது வரைக்கும் சேட்டை செய்யாமல் விளாண்டுக்கிட்டு இருக்குங்க 2 பேரும். சரிங்கம்மா. 2 பேர் விளாட்றேன்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது. சரியா? அந்த வந்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்காங்க. வாங்கண்ணே. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்ண்ணே. என்னங்க மேடம், இந்த வீடு தான் பெயிண்ட் அடிக்க வீடா மேடம்? ஆமாண்ணே, நேற்றே சொன்னேன். நீங்கள் ஏன் லேட்டாக வர்றீங்க? ஆமாம் மேடம், வர வழியில் வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் விட்டுட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு மேடம். அப்படியாண்ணே? பைக் பஞ்சர் ஆனால தான் மேடம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு தேவையான பெயிண்ட் எல்லாமே வாங்கணும், வைக்கணும். நீங்கள் எப்படி கூட வர்றீங்களா, இல்லை நானே பெயிண்டிங் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவா மேடம்? சரிங்கண்ணா. எவ்வளோ ஆகுன்னு சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்துட்டு 2 சரி, இந்த வீட்டுக்கு வேறு என்னென்ன பெயிண்ட் வாங்கலாம், என்னென்ன கலர் கொடுக்கலான்னு ஒரே யோசனையாக இருக்குது. என்ன கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் குட்டீஸ், நீங்களே சொல்லுங்கள். சரி, ஓகே. நான் அடிக்கிற பெயிண்ட்டும் நீங்கள் சொல்கிற கலரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு ஒரே யோசனை. சரி, நம்ம கடைக்கு போய் பெயிண்ட் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அழகாக நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து பெயிண்ட் நம்ம வாங்க போகிறது கிடையாது. கலர் ஷீட்டில் வந்து அழகாக நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பசையை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கலர் ஷீட் எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். கலர் ஷீட் வந்து எங்கேயும் ரிமூவ் ஆகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. கலர் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன கலராக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க கலர் வந்து என்னான்னு யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? கெஸ் பண்ணுறேங்க. இது வந்துருச்சு அந்த கலர் ஷீட். நம்ம இப்போ கலர் ஷீட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கலர் ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த சீட்டை நம்ம ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலரு. இதோட ஃபினிஷிங் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். வீட்டுக்காரங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலை.
இப்போ இதுக்கு தேவையான கலரை பூரா நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறது இந்த 2 பில்லர்ஸை தான். இந்த 2 பில்லர்ஸ்க்கு நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோன்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு கலரை வந்து அழகாக வந்து கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 2 பில்லர்லேயே நம்ம வந்து பசையை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கலர் சீட்டை நம்ம ஒட்டிடலாம். நம்ம இதுக்கு ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பில்லர்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன மாதிரியான லுக் வந்து தருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே பூரா நம்ம வந்து கலர்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. பில்லருக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். வாலுக்கு பூராமே ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாட்டத்துக்கு என்ன கலர் நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லோரும். க்ரீன் கலர் ஊட்டியாச்சு. க்ரீன் கலரோட லுக்கு அண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதோட அவுட்லுக்கிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் இதோட அவுட்லுக். இந்த பெயிண்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப்